ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீக் சண்டே மார்னிங் எடுத்தது. ஊருக்கு போகிறப்ப காலையில் வந்து பார்த்திங்கன்னா குட்டீஸ் 2 பேர் ரொம்பவே ஆக்டிவாக இருந்தாங்க. காலையில் எழுந்திரிச்சு குளிக்க கூட இல்லை, ஒரு 3 மணிக்கு மேலேயே 4 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா வீட்டிலேருந்து வந்து கார் எடுத்துட்டோம். நேரமே கொஞ்சம் சீக்கிரமாக போயிடலாம், டிராஃபிக் இது இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்து பார்த்திங்கன்னா கிளம்பிட்டோம். போகிற வழியில் பூ வித்துச்சுன்னு சொல்லி ஹஸ்பண்ட் வேறு வாங்கி கொடுத்தாங்க. சரி குளிக்க கூட இல்லை, அப்படியே பூ வச்சுட்டு போவோமே அப்படின்னு சொல்லிட்டு பூ வாங்கி வச்சுட்டு அப்படியே வந்து கிளம்பிட்டோம். பயங்கர வெயில், ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கிளைமேட் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஏர்லியாகவே கிளம்பணும் அப்படிங்கிறனால கொஞ்சம் சீக்கிரமாகவே நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரீச் ஆகிட்டோம். மார்னிங் 4:30க்கு கிளம்பினோம். வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10:30 அப்படிங்கிறப்ப நாங்கள் வந்து ரீச் ஆகிட்டோம். போகிறப்ப வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஸ்ரீ ஆரியாஸ் அப்படிங்கிற ஒரு ஹோட்டலில் தான் வந்து பார்த்திங்கன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம். ஒன்றுமே டேஸ்ட் வைஸ் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. பாப்பா வந்து பூரி கேட்டாங்கன்னு சொல்லிட்டு பாப்பாவுக்கும் தம்பிக்கும் பூரி வாங்கி கொடுத்துட்டோம். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பொடி இட்லி சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு ரொம்பவே அதாக இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு ஒரு பொடி இட்லியும் ஊத்தாப்பவும் வாங்கி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொடி இட்லி தான் வாங்கியிருந்தோம். டேஸ்ட் வைஸ் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அதில் ஒரு மல்லி சட்னி வந்து கொடுத்துருந்தாங்க, அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு. சூப்பராக காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் சாப்பிட்டு தம்பி தான் வந்து பார்த்திங்கன்னா ஒழுங்காக சாப்பிடல. சரி போடா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மட்டும் நல்லா சாப்பிட்டு தம்பிக்குமே வந்து பார்த்திங்கன்னா அங்கேயே பால் வந்து வாங்கிட்டோம். வீட்டில் காய வச்சு ஆற வச்சோம் அப்படின்னா ரொம்ப லேட் ஆகிடுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து அங்கேயே ஹோட்டலில் வாங்கிட்டு சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா கிளம்பிட்டோம். ஏன்னா கிளைமேட் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. மழை வந்து பயங்கரமாக வர மாதிரியே இருந்துச்சு. ஆனால் மழை வந்து வர்றதுக்குள்ளேயே நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஊருக்கு போயிட்டோம். லைட்டாக அங்கங்கே தூரல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. ஏன்னா இந்த இடம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, பவானி கிட்டே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக மழை பெஞ்சிருக்கும் போல். ஒரு நம்மளோட கால் முட்டி வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ மழை தண்ணி. அந்த இடத்துல மட்டும் போகிறப்ப ரொம்பவே சேஃபாக தான் நாங்கள் வந்து அந்த இடத்துல போனோம். பயங்கர மழை பெஞ்சு தண்ணி ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ரோட்டில் ஃபுல்லாக அடிச்சுட்டு போயிருந்துச்சு. ஏன்னா இதை விட ஹைலைட் என்னென்னு பார்த்திங்கன்னா, அந்த ரோட்டில் ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் போகிற சைடில் ரோடே சரிஞ்சிருச்சு. அந்தளவுக்கு மழை பெஞ்சு தண்ணி ஃபுல்லாக இதாக இருக்குது. எப்போ பெஞ்ச மழைன்னு தெரில, நைட்டு பெஞ்சதா இல்லை காலையில் விடிய காலையில் பெஞ்சதா அப்படின்னு தெரில. ஏன்னா நாங்கள் வந்து சேஃபாக ரீச் ஆகிட்டோம் அப்படிங்கிறப்ப எங்களுக்கு கொஞ்சம் பயமே இல்லாமல் இருந்துச்சு. இந்த இடத்துல பாருங்கள் எவ்வளோ தண்ணி தேங்கி நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரோடு ஃபுல்லாகவே ஒரு சைடு ஃபுல்லாகவே சரிஞ்சிருச்சு. அந்த பாலம் மேலே அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வேலை செஞ்சிட்ருக்காங்க. பாருங்கள் ரோடு எவ்வளோ சரிஞ்சிருக்குன்னு பாருங்கள். ஏன்னா இந்த இடத்துல சேஃபாக தான் வந்து அந்த இடத்துல போகிற மாதிரி இருந்துச்சு. எப்படியோ சேஃபாக வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்து கிளம்பி போயிட்டுருந்தோம். இதுலேயுமே வந்து நாங்களே பார்த்து போகிறோம். இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ராலிக்காரங்கெல்லாம் வந்து ஓவர்டேக் எடுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டுருக்காங்க. நாங்களும் திட்டிகிட்டே அப்படியே வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்து போயிட்டோம். வீட்டுக்கு போயிட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எங்களோட வீட்டுக்கு போயிட்டு அங்கே லஞ்செல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1:30க்கு மேலே அம்மா வீட்டுக்கு கிளம்பி போயிட்டோம். அக்கா குட்டியோட பர்த்டே, அதனால் வந்து அங்கே போயிருந்தோம். அக்கா பையன் வந்து பார்த்திங்கன்னா ஜீப் வந்து விட்டுட்டு போயிருந்தான். அந்த ஜீப்பை பார்த்தோன்னே எங்கால் வந்து நவர கூட இல்லை, அந்த ஜீப்பையே தான் ஓட்டிகிட்ருக்காரு. எங்கேயுமே கூப்பிட்டா கூட வரதில்லை, ஜீப்லேயே தான் இருக்கார். பாப்பாவுக்கு பர்த்டே அப்படிங்கனால அக்கா மச்சி குட்டி எல்லாமே கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்து பார்த்திங்கன்னா அந்த அன்றைக்கி வீட்டுக்கு வந்துட்டாங்க. நாங்களும் வரோம் அப்படிங்கிறனால வீட்டுக்கு வந்ததும் மதியம் லஞ்ச் எல்லாமே இங்கேயும் வந்து அம்மா ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு லைட்டாக சாப்பிட்டு அதுக்கப்புறம் பர்த்டே டெக்கரேஷன் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். பாப்பாவுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா 9th பர்த்டே. அப்போ தான் வந்து அவளை கை குழந்தையாக வந்து ஹாஸ்பிட்டலில் வாங்கின மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே 9 years ஓடிருச்சு. இவ தான் எங்கள் வீட்டு முதல் இளவரசின்னு சொல்லலாம். நான் காலேஜ் 2nd year படிக்கிறப்பே பாப்பா வந்து பார்த்திங்கன்னா பிறந்துட்டா. அப்போல்லாம் வந்து கொஞ்சம் செட் ஆக மாட்டேன், நான் ஹாஸ்டல்லேருந்து வரேன் அப்படிங்கிறனால செட் ஆகவே மாட்டேன். இப்போல்லாம் பயங்கர செட், எங்கள் கூடயே தான் எல்லாமே ஷேர் பண்ணுறது எல்லாமே பண்ணிக்கிட்டு இருப்பா. இந்த 2 பேர்த்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா அப்பா தீபாவளிக்கு எடுத்த ட்ரெஸ் தான் வந்து போட்டு விட்டுருந்தோம். பாப்பாவுக்கு பர்த்டே ட்ரெஸ் போட்டு அவள் அடுத்த நாள் போட்டுக்கிறேன்னு சொல்லிட்டா. இந்த 3 வானரங்களும் வந்து ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுக்குறேன்னு சொல்லி நின்றுட்டு இருந்தாங்க. கூடவே வந்து பார்த்திங்கன்னா தம்பியும் போய் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருந்தான். கேக்கெல்லாம் எடுத்து வச்சாச்சு கேக் கட் பண்ணுறதுக்கு. அம்மா அப்போ நாங்களுமே வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்து குளிச்சுட்டு வந்துட்டு ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறம் கேக் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். சும்மா நார்மலாக சிம்பிளாக ஹாப்பி பர்த்டே விகாஷன் மட்டும் போட்டுட்டு கேக் வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிட்டோம். பாப்பா வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சைலண்ட். பெருசாக வீட்டில் இருக்க எங்ககிட்ட மட்டும்தான் வாய் பேசுவா, வெளியில் யார்கிட்டையுமே பேசவே மாட்டா. தம்பி இப்போ ரீசன்ட் டேஸில் ஃபோட்டோக்கெல்லாம் பயங்கரமாக போஸ்ட் கொடுக்குறாங்க. கேக் வெட்டுறாங்க, அதில் செரி இருக்குது, அதை பிடிச்சி அங்கே சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டே வந்து பார்த்திங்கன்னா தம்பி அங்கே போய் நின்றுட்டு இருந்தான். மச்சி சைடில் கேண்டெலாம் இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. அக்காவும் கூட நின்று இந்த கட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. பாப்பா கையெல்லாம் பிடிச்சிட்டு கட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. சூப்பராக கேக் கட் பண்ணி எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு ஊட்டி விட்டுட்டு நாங்களுமே நல்லா வந்து சாப்பிட்ருந்தோம். கைத்தட்டினே பாப்பாவை வந்து பார்த்திங்கன்னா கைத்தறிட்டு இருக்கா. தம்பி என்னன்னே தெரியாமல் கைத்தட்டுறான், அது ஒரு பெரிய விஷயம். அவனுக்கு யார் கைத்தட்டினாலும் தம்பி வந்து பார்த்திங்கன்னா கைத்தட்ட வந்து போயிடும். அக்கா வந்து பாப்பாவுக்கு பிடிச்சி கட் பண்ணி விட்டுட்டு இருந்தா. என்னோடய பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹாப்பி பர்த்டே பாட்டு ஓரளவுக்கு தெரியும் அப்படிங்கிறனால அவளுமே ஹாப்பி பர்த்டே பாட்டு வந்து பாடிட்டு இருந்தா.
ஏன்னா எல்லாருமே வந்து ஹாப்பி பர்த்டே பேபின்னு தான் சொன்னோமோ தவிர ஹாப்பி பர்த்டே விகாஷ்னிங்கிறது யாருக்குமே வரல. ஏன்னா எல்லாருமே வந்து பேபி பேபின்னு கூப்பிட்டு அதே வந்து பார்த்திங்கன்னா பழக்கமாயிருச்சு. ஃபஸ்ட்டு தம்பிக்கு ஊட்டிட்டு சின்னதுலேருந்து பெருசுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா வந்து பார்த்திங்கன்னா கேக் வந்து ஊட்டிகிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் மச்சிக்கு அக்காக்கெல்லாம் கேக் வந்து ஊட்டிகிட்டு இருந்தா. ஏன்னா இவ சின்ன வயசில் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு ஊட்டினா இன்னொருத்தருக்கு வந்து ஊட்ட மாட்டாள். அந்த மாதிரி சுட்டித்தனமெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தா. ஒரு டைம் வந்து 1 இயர் வந்து பார்த்திங்கன்னா அம்மாவுக்கு கேக்கே ஊட்டல, அவங்க அக்காவுக்கு வந்து கேக் ஊட்டல, ஒரு வருஷம் வந்து மச்சிக்கு கேக் ஊட்டல. அந்த மாதிரிலாம் சுட்டித்தனம் வந்து நிறையா பண்ணிகிட்டு இருந்தா. இப்போ சைடில் அவளுக்குமே எடுத்து வாயில் போட்டுட்ருக்கா பாருங்களேன். ஏன்னா சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா அவளோட எல்லா பர்த்டேக்குமே முடிஞ்ச வரைக்கும் நான் இருந்துருவேன். ஏதாவது ஒரு சில பர்த்டேக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா பாப்பா வந்து நான் பெங்களூர்லேயோ இல்லை வேறு எங்காதையோ இருப்பேன். பாப்பாவோட 5th பர்த்டே நான் வந்து மிஸ் பண்ணேன். அப்போ வந்து என்னோடய பொண்ணு பிறந்து கரெக்டாக வந்து 3 months 2.5 months தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்த்டேக்கு போக முடியல. அது ஒரு பர்த்டேக்கு மிஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் ஏதோ ஒரு பர்த்டேயோ 2 பர்த்டேயோ வந்து பார்த்திங்கன்னா பாப்பா பர்த்டே வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன். ஏன்னா இது வரைக்கும் பாப்பா பர்த்டே வந்து நான் மிஸ் பண்ணதே இல்லை. எல்லா பர்த்டேக்கும் எப்படி நாங்கள் ஊருக்கு போயிடும். ஏன்னா எங்களோட கல்யாண நாளுக்கு அடுத்த நாள் தான் பாப்பா பர்த்டே அப்படிங்கிறனால மோஸ்ட்டாக வந்து இதில் இருப்போம். நான் ஊருக்கு போயிருக்கேன் அப்படின்னாலே பாப்பாவோட பர்த்டே வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அம்மா வீட்டில் தான் செலிப்ரேட் பண்ணுவோம். அக்காங்களும் இங்கே வந்துடுவாங்க. ஆனால் ஜாலியாக இங்கே தான் கேக் கட் பண்ணிகிட்ருப்போம். என்னோட சின்ன அக்கா வந்து மச்சிக்கு கொஞ்சம் கம்பெனியில் வேலை இருக்குதுன்னு சொன்னாங்க. அதனால் அவங்களால வர முடியல. நாங்கள் அப்படியே கேக்கெல்லாம் கட் பண்ணிட்டு அவங்க வந்து லேட்டாக தான் வருவான்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் மட்டும் கேக் கட் பண்ணிட்டு பாப்பாவுக்கு வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து செரி விட்டாங்க. அவளுக்கு சுத்தமாக செரி பிடிக்காது. பர்த்டே கேள் இப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு க்ரீமெல்லாம் அப்பிட்டு இருந்தாங்க. ஏன்னா இவங்க 2 பேர் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக அடிச்சுப்பாங்க, பயங்கரமாக ரவுடி எல்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. என் பேபிக்கு எதுக்கு அப்பி விட்டீங்கன்னு சொல்லி அதை க்ரீமெல்லாம் வந்து ஃபுல்லாக வந்து இது பண்ணிகிட்ருக்கா. பாருங்க எப்படிலாம் அப்பி விட்டுட்ருக்காங்க அப்படின்னு சொன்னேன். கம்முனரி ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு சொன்னதுக்கப்புறம் தான் கம்முனு தான் கடைசியில் எனக்கு வந்து மேலே கேக் க்ரீமெல்லாம் இது பண்ண வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அப்பாவும் கேக் ஊட்டி விட போனாங்க. தம்பி வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற எல்லா செரி பழத்தையும் அவனே வந்து எடுத்து சாப்பிட்டான். அவனுக்கு வந்து இந்த செரி பழம் அப்படின்னா அது ரொம்ப பிடிக்கும். நாங்களுமே வந்து கேக் வாங்குறப்ப அந்த செரி பழம் இருந்துச்சு அப்படின்னா வாங்கி கொடுத்துருவோம். அம்மா வந்து பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா காசெல்லாம் வச்சு கொடுத்துட்டு இருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் வந்து கேக் ஊட்டுறோம். அக்கா வந்து நான் தான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அப்புறம் அக்கா கிட்டே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து போய் கேக்கை வந்து பாப்பாவுக்கு வந்து ஊட்டி விட்டேன். எனக்கு வந்து அவள் இன்னுமே கை குழந்தை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. நான் இவ்வளோ பெருசாக வளர்ந்துட்டா அப்படிங்கிறப்ப அது வந்து உண்மையுமே நம்ப முடியல. எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா அக்கா குழந்தை தான் முதல் குழந்தை அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நான் காலேஜ் படிக்கிறப்பே இவள் பிறந்துட்டா அப்படிங்கிறனால என்னால் கரெக்டாக 1.5 years வந்து பார்த்திங்கன்னா அவள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணவே முடியல. ஏன்னா காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் அவள் கூடயே தான் இருந்தேன். மேரேஜ் ஆகிற வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா பாப்பா வந்து எங்கள் கூட வீட்டில் அம்மா வீட்டிலையே தான் இருப்பாள். பெருசாக அக்கா வீட்டுக்கு வந்து அவள் போகவே மாட்டாள். இங்கேயே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து பார்த்திங்கன்னா இருந்துருவாள். ஆனால் ஜாலியாக வந்து அவளுக்கு இது பண்ணிகிட்டு இருந்தோம். எங்கால் வந்து பார்த்திங்கன்னா அவரே கேக் கட் பண்ணி அவரே சாப்பிட்றக்கு ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் நானும் வந்து பாப்பாவுக்கு என்ன வேணும்னு கேட்டால் அவள் உண்டியில் பணம் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னால் சரின்னு சொல்லிட்டு அவளுக்கு அமௌண்ட் கையில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எல்லாருமே சேர்ந்து பட்டாசு வெடிக்க வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். மச்சி ஊருக்கு போகிறாங்க அப்படிங்கிறனால போகிறதுக்குள்ளே கொஞ்சம் பட்டாசெல்லாம் வெடிச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் புஸ்வானமெல்லாம் வச்சு விட்டுட்டு இருந்தாங்க. இந்த வேலையில் எங்கள் மச்சி தான் கரெக்டாக பார்ப்பாங்க. எனக்கு வந்து இப்போ ரீசெண்ட் டேஸில் சுத்தமாக பட்டாசு வெடிக்கிறதுக்கான இன்ட்ரெஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக இல்லை. ஏன்னா ஃபஸ்ட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேரேஜுக்கு முன்னாடி வந்துமே வெடித்ததில்லை. ஸ்கூல் படிக்கிறப்ப வெடிச்சிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் பட்டாசே நாங்கள் வந்து ரொம்ப நாளாக வாங்கலை. அக்காவுக்கு மேரேஜ் ஆனதுக்கப்புறம் தான் பட்டாசெல்லாம் வாங்கி வெடிக்கிறதுக்கு ஆரம்பித்தேன். பட் அதுலேயுமே எனக்கு பெருசாக இப்போ எல்லாம் இன்ட்ரெஸ்ட்டே இல்லை. குட்டீஸாக பார்த்துக்கணும். ஏன்னா 2 பேருமே சின்ன பசங்க அப்படிங்கிறனால பாப்பாவாவது பரவாயில்ல, இப்போ கொஞ்சம் பெருசாகிட்டா ஏதாவது கம்பி மத்தாப்பெல்லாம் பிடிக்கிற ஸ்டேஜில் இருக்கா. எனக்கு தம்பி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஏதாவது பயந்துட்டானா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து பார்த்துக்கிட்டே தான் இருக்கிற மாதிரி இருக்கும். பாருங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வெடிக்கிற சத்தம் வேறு கேட்டுச்சுன்னா காதை வேறு வந்து பார்த்திங்கன்னா 2 பேரும் பயங்கரமாக காதை பொத்திக்கிறாங்க. அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கத்திட்டு இருக்காங்க. பாருங்கள் என்னென்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு. ஏன்னா எத்தனை பேர் இருந்தாலும் அவனுக்கு இந்த ஒரு அக்கா, கடைசி அக்கா தான் அவனுக்கு ரொம்ப க்ளோஸு. என்ன அக்கா அச்சு அச்சு அச்சுன்னு சொல்லிட்டு அவகிட்ட தான் ரொம்பவே க்ளோஸாக இருப்பான். பாப்பா வந்து நானும் வெடிக்க போகிறேன் அப்படின்ட்டு இருந்தேன். அப்புறம் அக்கா வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அவளுமே இது பண்ணிவிட்டு அன்னைக்கு டே வந்து அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. அடுத்த நாள் எல்லாருமே வந்து குளிச்சு ரெடி ஆகிட்டு மத்தியானம் லஞ்ச் எல்லாம் முடிச்சுட்டு எல்லாம் அவங்க எங்கள் வீட்டுக்கு கிளம்புற டைமில் இன்னும் கொஞ்சம் பட்டாசு வெடிச்சிட்டு போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா எல்லோரும் வெடிச்சிட்டு இருந்தாங்க. அக்காவோட 3 குட்டீஸுமே வந்து பார்த்திங்கன்னா அக்காவோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி தான் ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமைஸ் பண்ணி வாங்கியிருந்தா. 4 பேத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி வாங்கியிருந்தா. இன்னுமே ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இவங்களோட டீட்டெயில்ஸ் வேணும்னா சொல்லுங்கள். ரேட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அஃபோர்டபுளான ப்ரைஸ் தான். அதுக்கப்புறம் என்னோடய ஹஸ்பண்டும் கொஞ்சம் பட்டாசெல்லாம் வெடித்து விட்டுட்டு இருந்தாங்க.
நான் இந்த கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் க்ளீன் பண்ணுற வேலை, அந்த பேக் பண்ணுற வேலை அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாமே பார்த்துட்டு இருந்தேன். பட் பாப்பா இந்த அளவுக்கு கம்பி மத்தா பிடிச்சிருக்கா அப்படிங்கிறது நான் அந்த வீடியோ எடுத்து முடிச்சதுக்கப்புறம் தான் பார்த்தேன். எனக்கு கொஞ்சம் பயந்துகிட்டே தான் பிடிச்சிட்டு வந்திருப்பா போல். அதுக்கப்புறம் அக்காவுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து இது பண்ணிட்டாங்க, 4 பேத்துக்கு இந்த ட்ரெஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். தம்பி பார்த்திங்கன்னா அப்பா எடுத்து கொடுத்த தீபாவளி ட்ரெஸ் போட்டான். என்னோடய குட்டி பையன் வந்து பார்த்திங்கன்னா தூங்கிட்டு இருந்தான். இவன் மட்டும்தான் ஃபோட்டோக்கெல்லாம் பயந்துகிட்டே பிடிச்சிட்டு ஏன்னா பட்டாசு வெடிக்கணும்னு ஆசை இருக்குது தம்பிக்கு, ஏன்னா வந்து வரமாட்டேங்கிறான், கொஞ்சம் பயம்தான். அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக பட்டாசெல்லாம் வெடிச்சாச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரியாக்ஷன் கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. நானுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த அன்றைக்கி ஃபுல்லாக சமைக்கிற வேலையில் எனக்கு கொடுத்துட்டாங்க. ஏன்னா எப்போவுமே பெரிய கதை சமைப்பா. பட் இந்த வருஷம் எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் வேணும். முன்னாடி நாள் தான் நான் வந்து வடை பாயாசம்லாம் செஞ்சுருக்கேன், எனக்கு ரெஸ்ட் வேணும் அப்படின்ட்டா. சரி ஓகே நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த அன்றைக்கி சமையல் வேலை வந்து பார்த்துட்டு இருந்தேன். என்னோடய செகண்ட் அக்கா எப்போவுமே அம்மா வீட்டுக்கு வந்தால் சமையல் வேலைக்கு வரவே மாட்டா. உங்கள் வீட்டில் 2வது பொண்ணுங்க எப்படின்னு சொல்லுங்கள். டிமிக்கி கொடுக்கறதுல எங்கள் அக்கா தான் கில்லாடி சமையல் வேலையில். அதுக்கப்புறம் நானுமே அந்த அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சாரீ தான் வியர் பண்ணியிருந்தேன். இது வந்து ஆனிவர்சரிக்கு எடுத்த சாரீ, அந்த அன்றைக்கி கட்டலாம் அப்படிங்கன்னா சரி தீபாவளிக்கு கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாரீ வந்து தீபாவளிக்கு கட்டியாச்சு. பயங்கரமாக மழை தட்ட போகுதுன்னு சொன்னாங்க அப்பா. ஏன்னா கருகும்னு அவ்வளோ இதாக வந்துச்சு. வந்து நாங்கள் வீட்டுக்குள்ளே வந்தோமோ இல்லையோ பயங்கரமாக வந்து பார்த்திங்கன்னா மழை வந்து பிடிச்சிருச்சு. எப்படி பெஞ்சிட்ருக்குன்னு பாருங்கள். ஏன்னா வந்தது பேஞ்சதெல்லாம் பார்த்தா கொஞ்சம் பயங்கரமாக தான் இருந்துச்சு. பட் பெருசாக பெய்யல, ஒரு அரவளவு மலைக்கு பக்கமாக தான் பேஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி அப்பா சொன்னாங்க. மழை பெஞ்சு நின்னதுக்கப்புறமா நாங்களும் வந்து பார்த்திங்கன்னா அப்படி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். போகிறப்பவே வந்து பார்த்திங்கன்னா அத்தை வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அக்காவும் கூட வந்திருந்தாங்க. அத்தையை பார்த்துட்டு அப்படியே அக்காவை ட்ராப் பண்ணிட்டு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டோம். நெத்தியில் பொட்டு கூட வைக்கிறதுக்கு இல்லைங்க என் பையன், எல்லாத்தையும் எடுத்து போட்டான். அவங்க 2 பேரும் தீபாவளி ட்ரெஸ்லேயே தான் வந்தாங்க. நான் மட்டும் சாரீலேருந்து சுடிதாருக்கு மாற்றியாச்சு. மாற்றிட்டு அப்படியே அத்தை வீட்டிலேருந்து அத்தையெல்லாம் பார்த்துட்டு ரிட்டன் வந்து எங்கள் வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிளம்பிட்டோம். அங்கே போயுமே என்ன பண்ணோன்னா போய் பட்டாசு வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வீட்டுக்கு போயிட்டு ஒரு அட்னன்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே பட்டாசு வாங்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிளம்பிட்டோம். எங்கடா கடை இருக்குது அப்படின்னு சொல்லி தேடி போனோம். கடைசி கடை இருந்துச்சு. அந்த கடைக்கு போயிட்டு வேணுங்கிறது எல்லாமே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு இருந்தோம். இந்த கடை லாஸ்ட் டைமே இதே பிளேஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா கடை வச்சுருந்தாங்க. அது ஞாபகம் இருந்தனால அப்படியே வந்து கிளம்பிட்டோம். நல்லா உள்ளதாக கடை வந்து உள்ளே வச்சுருந்தாங்க. சரி ஓகே வேணுங்கிறதெல்லாம் போய் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். நானும் ஹஸ்பண்டும் வண்டியில் போகலான்னு பிளான் பண்ணேன். பாப்பா ஃபஸ்ட்டு வரேன்னு சொன்னால் சரி ஓகே பாப்பாவே வண்டியில் கூட்டிகிட்டு போகலான்னு பிளான் பண்ணோம். கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா தம்பியும் நானும் வருவேன்னு சொல்லி பயங்கர அழுகாச்சு. சரின்னு சொல்லிட்டு அவனையுமே கூட்டிகிட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா கடைக்கு வந்து போயிட்டோம். நாங்கள் மட்டும்தான் போவோன்னு பார்த்தா கடையில் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 பேத்துக்கு மேலே வந்து வாங்கிட்டு இருக்காங்க. சரி நமக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் வாங்கிக்கலாம்னு சொல்லி பார்த்துட்டு தம்பி வந்து பார்த்திங்கன்னா துப்பாக்கி எடுத்து வச்சுக்கிட்டார் முதலாலாம். சரின்னு சொல்லிட்டு ஃபைனலாக வேணுங்கிறது எல்லாமே நாங்கள் வந்து வாங்கிட்டு இருந்தோம். பாப்பா கிட்ட வந்து கடைக்கார் வந்து துப்பாக்கி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நான் பாப்பாவுக்கு வந்து கொஞ்சம் சீராட்டு வந்துடுச்சு. அப்பப்போ சிரிங்கிட்டே இருந்தால் அதுக்கப்புறம் ஃபைனலாக எல்லாத்தையுமே வாங்கினதெல்லாம் எடுத்து பில் போட்டுட்டு என்னென்ன வேணும் வேணாதெல்லாம் பார்த்து எடுத்துகிட்டு பில் போட்டுட்டு அப்படி ரிட்டன் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம். என்னோடய ஹஸ்பண்ட் இன்னும் என்னென்னலாம் இருக்குது போய் வாங்கறக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தாங்க. இங்கே வந்து வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா மேலே போய் மொட்டை மாடியில் வெடிக்கலாம் தான் போயிருந்தேன். அங்கே தான் நிறைய பேர் எல்லாருமே அவங்க எங்கள் வீட்டு மொட்டை மாடியில் தான் வந்து வெடிச்சிட்டு இருந்தாங்க. பயங்கர பட்டாசு சத்தமாகவே தான் இருந்துச்சு. எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக வெடிச்சிட்டு இருந்தாங்க. எப்போவுமே நாங்கள் வந்து தீபாவளிக்கு அடுத்த நாள் தான் இங்கே வருவோம். அதனால் வந்து யார் யார் வெடிக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியாது. பட் இந்த டைம் கரெக்டாக தீபாவளி அன்னைக்கே வந்தனால பயங்கர பட்டாசு வெடி சத்தமாகவே தான் இருந்தது. பாப்பா வந்து பார்த்திங்கன்னா வந்ததுமே இங்கே ஒரு ட்ரெஸ்ஸை வந்து மாற்றிட்டா. எனக்கு இந்த ட்ரெஸ்ஸே தான் வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா மாற்றி போட்டிருந்தா. அதுக்கப்புறம் அங்கே வெடிக்கிற பட்டாசெல்லாம் பார்த்துட்டு அப்படியே நாங்களும் வந்து பார்த்திங்கன்னா பட்டாசு வெடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இங்கேயும் என் ஹஸ்பண்ட் மட்டும்தான் வெடிச்சிட்டு இருந்தாங்க. நான் வந்து கிட்ட கூட போகல, நான் வேணால் வீடியோ எடுக்கிறேன், நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கோங்க, நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அவங்களுமே வந்து புஸ்வானோ வெடி அப்படின்னு சொல்லிட்டு அது வச்சாங்கன்னா பெருசாக நாங்கள் எந்த வெடியுமே வைக்கல. எங்கள் தம்பி பயந்துட்டானா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பெருசாக எதுவுமே வைக்கல. அதுக்கப்புறம் இவங்க வந்து பார்த்திங்கன்னா பக்கத்து வீட்டில் இருக்காங்க. அந்த குட்டி அவனும் வந்து அந்த பையனும் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டான். அவனும் வந்ததுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து இவங்க 2 பேரும் தான் வெடிச்சிட்டு இருந்தாங்க. தம்பி வந்து பார்த்திங்கன்னா அரை தூக்கத்தில் இருந்தான். சரின்னு சொல்லிட்டு நான் அவனை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் வச்சு சமாதானப்படுத்திட்டு இருந்தேன். அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு காலையில் சிவன்மலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா செவ்வாய்க்கிழமை நான் ஃபாஸ்டிங் கோயிலுக்கு போயிட்டு வந்து சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா அதுக்கப்புறம் கந்த சஷ்டி விரதம் இருக்கணும் அப்படிங்கிறனால காலையில் நேரமே எல்லாருமே எந்திரிச்சு குளிச்சு, ஏன்னா எந்திரிச்சதே 8 மணிக்கு எந்திரிச்சு குளிச்சு வீட்டிலேருந்து கிளம்புறப்பே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 11:30க்கு மேலே ஆயிடுச்சு. அப்படியே வந்து கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிவன்மலைக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு கிளம்பணும். ஏன்னா சிவன்மலையில் இந்த அளவுக்கு கூட்டம் இருக்குன்னு நாங்கள் வந்து சுத்தமாக எதிர்பார்க்கவே இல்லை.
ஏன்னா எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா சஷ்டி விரதம் தண்ணி இருக்கும். இன்றைக்கி அமாவாசை அப்படிங்கிறனால அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு. எப்படியும் அந்த கூட்டத்துலேயும் போய் சாமி கும்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மெயினாக கார் ஏறுறதுக்கு வந்து அரை மணி நேரம் எடுத்துச்சு, ரிட்டன் கீழே இறங்குறதுக்கு 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்தையே பக்கமாகவே வந்து பார்த்திங்கன்னா ஆயிடுச்சு. ஏன்னா கோயிலுக்கு உள்ளே போய் சாமி கும்பிட்டது என்னமோ அரை மணி நேரமோ 1/4 மணி நேரம் தான் வந்து சாமி கும்பிட்டோம். அப்படி நான் திருப்தியாக சாமி கும்பிட்டு அப்படியே நாங்களும் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்துட்டு எல்லாருமே சந்தனத்தில் பட்டையை போட்டுட்டு அப்படியே வந்து கிளம்பிட்டோம். மாமா வந்து அங்கே வராமல் எந்திரிச்சு வர மாட்டேன்ட்டாங்க. கோழியெல்லாம் மழை குழுவுக்கு பயங்கரமாக நடுங்கிடுச்சு. மழை தூரல் இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. நான் அவ்வளோ கூட்டம் குறைஞ்சது ஒரு 1000-1500 பேர் இந்த கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா இருந்திருப்பாங்க. நாங்கள் எப்போ சிவன்மலை போகலான்னு நினைக்கிறோமோ அந்த அன்னைக்கெல்லாம் இவ்வளோ கூட்டம் இருந்துருது. குட்டீஸ்க்கு எங்களுக்குன்னு சொல்லி எல்லாத்துக்குமே நல்லா பட்டையை போட்டுட்டு அப்படியே அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா குலதெய்வ கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். அங்கேயே கொஞ்சம் சாமியெல்லாம் கும்பிட்டதுனால கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கோயில் பிரசாதமாக புளியோதரையும் அதுக்கப்புறம் முறுக்கெல்லாம் வாங்கி அங்கேயே கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு வயிற்று நப்பியாச்சு. ஏன்னா அதுக்கப்புறம் கந்தசஷ்டி விரதம் 7 நாளைக்கு இருக்கிறோம். மொத்தம் 8 நாள் நம்ம விரதம் இருந்தோம் அப்படின்னா நம்ம பாடி தாங்காது. அப்படிங்கிறனால அங்கேயே கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்திங்கன்னா அங்கே ரொம்ப நேரம் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் கீழே இறங்குறதுக்கு. எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்க, மேலே போகிற அந்த ரோட்லேயே வந்து பார்த்திங்கன்னா கார் வந்து நிறுத்தி வச்சுருந்தாங்க. அதனால் எங்களுக்கு கரெக்டாக மேலே கீழே இறங்கவே முடியல. அப்படியே எல்லாம் ரிவர்ஸ் எடுத்துகிட்டு கிளம்புறதுனால ரொம்ப டிராஃபிக் ஆகிருச்சு. அங்கே 2 சைடுமே ரோடு கார் வந்து பார்த்திங்கன்னா நிறுத்தி வச்சுட்டாங்க. போகிறக்கும் வரக்கும் ரொம்பவே சிரமமாக இருந்துச்சு. எப்படியோ கஷ்டப்பட்டு எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கீழே போனதுக்கப்புறம் கீழே போயிட்டுருந்தோம். கீழே போனதுமே வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் எங்களோட குலதெய்வ கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணியிருந்தோம். அங்கேயுமே எப்போ ஊருக்கு போனாலும் குலதெய்வ கோயிலுக்கு போகாமல் வந்ததே கிடையாது. ஏதாவது ஒரு நாளாவது அந்த குலதெய்வ கோயிலுக்கு வந்து போய் அட்டெண்டன்ஸ் போட்டு வந்துடுவோம். ஏன்னா நாங்கள் போகிற டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று அமாவாசை இல்லை பௌர்ணமி ஏதாவது ஒன்று இருக்கும். அதனால் அப்படியே போய் சாமி கும்பிட்டு வந்தாலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். பாருங்கள் எவ்வளோ கார் நிற்கிதுன்னு பாருங்கள். அடிக்க நிலைக்கு அப்படியே கார் வந்து நின்றுட்டே தான் இருந்துச்சு. குலதெய்வ கோயிலுக்கு வந்ததுமே வந்து பார்த்திங்கன்னா விளக்கு போட்டுட்டு அங்கேயுமே சாமி கும்பிட்டு வந்தோம். அங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10-15 காருக்கு மேலே இருந்துச்சு. அங்கேயுமே ஒரு 200-300 பேர் இருந்தாங்க கோயில்லையுமே. அங்கேயும் தம்பி பாப்பா வந்து பார்த்திங்கன்னா 2 பேருமே அத்தை எடுத்து கொடுத்த தீபாவளி ட்ரெஸ் தான் வந்து போட்டிருந்தாங்க. பாப்பா வந்து மேலே ஒரு கோட் இருக்குது அது வேண்டாம் அப்படின்னு சொல்லி போடாமல் விட்டுட்டா. அங்கேயுமே நல்லா திருப்தியாக சாமியெல்லாம் கும்பிட்டு இந்த கோயில் கும்பாபிஷேகம் மட்டும் எப்போ வைப்பாங்கன்னு தெரியல, அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டுருக்கோம். நல்லா திருப்தியாக அங்கேயுமே சாமி கும்பிட்டு மதியம் லஞ்ச் அங்கேயே முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா தோட்டம் வந்துட்டோம். தேங்காய் இளநீ எல்லாம் வேணும், அதெல்லாம் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு பயங்கர டயர்ட். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே தலைவலியாக இருந்துச்சு. ஆனால் காரை விட்டு இறங்கவே இல்லை. இல்லை மழை வேறு தூரிகிட்டே இருந்துச்சு. பாப்பாவும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தூங்கிட்டு இருந்ததுனால பாப்பாவே கார்லேயே தூங்கிட்டோன்னு சொல்லி விட்டுட்டேன். தம்பி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் வெளியில் விளையாண்டுட்டு வந்தான். அதுக்கப்புறம் மழை தூருதுன்னு சொல்லி கொண்டு வந்து உள்ளே விட்டுட்டு போயிட்டாங்க. அவனையுமே காருக்குள்ளே வச்சு சமாதானப்படுத்தி விளையாட்டு காமிச்சிட்டு இருந்தோம் அவன்கிட்ட. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பட்டை போட்டது, அந்த பட்டை அப்படியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா பாருங்கள் ரொம்ப ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கா. எந்திரிக்கவே இல்லை. அங்கேருந்து கிளம்புறப்ப தான் வந்து பார்த்திங்கன்னா பாப்பா வந்து எந்திரிக்கவே செஞ்சா. இதுலேருந்து நெக்ஸ்ட் அப்படியே அம்மா வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் அம்மாவை கூட்டிகிட்டு தான் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்கு போயிருந்தோம். அம்மா பெங்களூர் வராங்க அப்படிங்கிறனால அம்மாவை கூட்டிகிட்டு போயிருந்தோம். எங்கள் வீட்டுக்கு போயிட்டு வேணுங்க திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அம்மாவை கூட்டிகிட்டு காலனிக்கு போகணும். அங்கேருந்து அடுத்த நாள் காலையில் அதாவது புதன்கிழமை காலையில் வந்து பார்த்திங்கன்னா பெங்களூர் கிளம்புற மாதிரி இருக்கும். கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். தம்பிக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நானும் பயங்கரமாக விளையாண்டுருந்தேன். அவன் செப்பல் போடுறது கழட்டுறது இருந்தான். முடி வேறு நல்லா வளர்ந்துருச்சு. அவன் முடியை பிடிச்சி ஆட்டிகிட்டு இருந்தோம். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா புதன்கிழமை காலையில் அப்படி ரிட்டன் வந்து பார்த்திங்கன்னா பெங்களூருக்கு வந்து கிளம்பிட்டோம். கந்த சஷ்டி விரதமும் ஆரம்பிச்சிட்டேன். வீட்டிலேயே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திரிச்சு குளிச்சுட்டு சாமிக்கு விளக்கெல்லாம் போட்டுட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா வீட்டிலேயே வந்து அத்தையை வந்து காப்பு கட்டி விட சொல்லிவிட்டு காப்பு கட்டிட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா கிளம்பிட்டோம். நான் வந்து குளிச்சுட்டு பட்டை போட்டிருக்கேன். எங்கள் ஆளுக்கு வந்து குளிக்காமே பட்டை போட்டார். தம்பி வந்து திண்ணீரை பார்த்தா போதும் பட்டை போடுறதுக்கு வந்துடுவான். சரின்னு சொல்லிட்டு அவனுக்குமே அப்படியே பட்டையெல்லாம் போட்டு விட்டுட்டு வந்துட்டு இருந்தோம். வர வழியில் வந்து பார்த்திங்கன்னா எங்களோட காலேஜ் பஸ் 116 பஸ்ஸை வந்து பார்த்தேன். ஏன்னா எங்கள் காலேஜ் பஸ் எல்லாம் பார்க்கறது ரொம்பவே ரேரான விஷயம். ரொம்ப நாள் கழிச்சு எங்கள் காலேஜ் பஸ் பார்த்ததில் அவ்வளோ ஒரு சந்தோஷம். அவர் வேறு எங்களை போனாங்க. எனக்கு அந்த பஸ்ஸை பார்த்ததுக்கப்புறம் போகிறக்கே தோணல. அந்தளவுக்கு ஆசையாக பஸ்ஸையே பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா பெங்களூர் வர வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா மழை பிடிச்சிட்டே தான் இருந்துச்சு. அங்கங்கே மழை தூரிகிட்டே இருந்தது. ரொம்ப ஈரமாகவே இருந்துச்சு. எனக்கு ரொம்பவே சேஃப் அண்ட் கேர்ஃபுல்லாக தான் ட்ரைவ் பண்ணிட்டு வர மாதிரி இருந்துச்சு. ஈரோடு வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா மழை தூரிகிட்டே தான் இருந்துச்சு. சேலம் வந்ததுக்கப்புறம் தான் வந்து இவங்களுக்கெல்லாம் வந்து சாப்பாடெலாம் வாங்கி கொடுத்துருந்தோம். ஏன்னா குட்டி 2 மணி நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா சேலம் வந்துட்டோம். 7 o'clock கிளம்புனோம் அப்படின்னு 9 o'clock மேலே பக்கமாக வந்து பார்த்திங்கன்னா சேலம் வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் இங்கே கொஞ்சம் மழை கம்மியானனால அப்படியே சாப்பாடு வச்சுட்டு கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா தம்பிக்கு வந்து பார்த்திங்கன்னா பால் வந்து வாங்கவே இல்லை. ஏன்னா வந்து
நைட்டு பாலே காலையில் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக கொடுத்துலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 7 o'clock கொடுக்குறக்கு அதை மட்டும் ஊற்றிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் பாலே வாங்கலை அந்த அன்னைக்கு ஃபுல்லாக. அவனுக்கு ஸ்நாக்ஸ் அது இதுன்னு கொடுத்து அப்படியே சமாளிச்சுட்டு வந்துட்டோம். இங்கே வந்ததுக்கப்புறம் பெங்களூர் கொஞ்சம் சீக்கிரமாக ரீச் ஆனதுக்கப்புறம் பால் வாங்கி கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்துட்டோம். வர வழி ஃபுல்லாக பார்த்திங்கன்னா மேகமூட்டத்தோடையே தான் இருந்துச்சு. இங்கே மழை வரப்போகுது, பயங்கரமாக மழை வர்றதுக்குள்ளே நம்ம வீடு போய் சேர்ந்துடணும் அப்படிங்கிற மாதிரியே தான் இருந்தோம். ஏன்னா அவ்வளோ கருக்கல் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ இதாக வந்துருச்சு. பயங்கரமான மழை வரப்போகுது அப்படிங்கிறதுனால நாங்கள் வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்து விட்டோம் பெங்களூருக்கு. எப்போ போல் நான் 6-7 மணி நேரத்தில் வந்துட்டோம். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 1:30 or 2 o'clock அப்படிங்கிறப்ப நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். ரீச் ஆனதுக்கப்புறம் தான் மத்தியானம் லஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் இங்கே பக்கத்துலேயே போய் வாங்கிட்டு வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தாங்க. கொஞ்சம் தூரம் வரப்பவே மழை வந்து பிடிச்சிருச்சு. அப்படியே அந்த மழையும் தாண்டிட்டு நாங்கள் வந்து பெங்களூர் வந்து ரீச் ஆனோம். அங்கங்கே மழை இல்லை, அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா மழை இருக்குது. இந்த மழை காலத்தில் ட்ராவல் பண்ணுறதே ரொம்பவே கஷ்டமான விஷயந்தான். எப்போவுமே தீபாவளி முடிச்சு வரப்போ ஒரு செம்ம டிராஃபிக்காக இருக்கும். ஏன்னா ஒரு 10 o'clock மேலே நீங்கள் கிளம்பியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக டிராஃபிக்கில் மாட்டியிருப்போம். நாங்கள் ஒரு 7 o'clock கிளம்பிட்டோம் அப்படிங்கிறனால கொஞ்சம் சீக்கிரமாக நாங்கள் வந்து ரிட்டன் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்து வந்துட்டோம். இந்த மலையிலையுமே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரியில் பூ வாங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பூ வந்து பார்த்திங்கன்னா வாங்குறதுக்காக கிருஷ்ணகிரியில் வந்து ஸ்லோ பண்ணி வாங்கினோம். தம்பி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நல்லா தூங்கிட்டான். அம்மாவும் பாப்பாவும் பின்னாடி படுத்துட்டாங்க, தம்பியும் வந்து நல்லா தூங்கிட்டு இருந்தான். பாருங்க எப்படி ஒரு ஆழ்ந்த தூக்கம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்தளவுக்கு வந்து தம்பி வந்து எப்போவுமே கார் ஏறினா தூங்கிடுவான். அந்த டைம் ஆயிடுச்சு அப்படின்னா அவனுக்கு வந்து தூங்கிடணும். அதுக்கு எங்கே இருக்கோ என்னென்னலாம் பார்க்க மாட்டான், அந்த டைமுக்கு அவன் தூங்கிடுவான். நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங்.